வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். ஸ்ரீ மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு களரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் முன்பு மக்கள் சட்ட உரிமைகள் கழகம், ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் நிர்வாகிகள், பிரதோஷ பூஜை மகளிர் குழுவினர் இணைந்து இனிய நாட்டியாலயா பள்ளி மாணவிகள் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் நிர்வாகிகள் தலைவர் தமிழ்ச்செல்வன், செயலாளர் முருகேசன், பொருளாளர் ராஜ்குமார், துணை செயலாளர்கள் வெங்கடேஷ், ராஜா, உறுப்பினர்கள் சண்முகம், சங்கர், நடராஜ், சுரேஷ், பிரதோஷ பூஜை மகளிர் குழுவினர் நித்யா, மனோகரி, மகாலட்சுமி, மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாவட்ட செயலாளர் ஆர்.வி. பாபு, மக்கள் சட்ட உரிமைகள் கழக நகர செயலாளர் சி.டி. குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கினார்கள். ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் நிர்வாகிகள் சார்பில் மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாவட்ட செயலாளர் ஆர்.வி. பாபு அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர். மேலும் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் சார்பில் பிரதோஷ பூஜை மகளிர் குழுவினருக்கு ஆர்.வி. பாபு சால்வை அணிவித்து கௌரவித்தார். மற்றும் பரதநாட்டிய ஆசிரியர் அவர்களுக்கும் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியை ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்த்து ரசித்தனர். ஸ்ரீ மகா சிவராத்திரி திருவிழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார்கள். மேடையில் அமர்ந்துள்ள கௌரவ தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள், துணை செயலாளர் வெங்கடேஷ், துணை செயலாளர் ராஜா, சிறப்பு அழைப்பாளர் சுப்பிரமணியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படியாக கௌரவ தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன்னிலையில் பேசுவார். பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் இந்த இரவு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற மகா சிவராத்திரி விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இப்பகுதி மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று முருகேசன் அண்ணார் உட்பட மேலையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நான் சார்ந்த இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பரதநாட்டியத்தை பற்றி இப்போ முருகேசன் அண்ணா சொன்னார். நம்ம பாரம்பரிய கலைகள்ல பரதநாட்டியமும் ஒண்ணு. இந்த இனியா நடன நாட்டிய பாட மக்களாக இந்த பிரதோஷ விழா நடத்துறதுக்கு அவங்க ஒவ்வொரு முயற்சியா பெண்கள் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களோட இணைஞ்சு இந்த கோயில் நிர்வாகமும் அவங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தது. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு நீங்க சிறப்பு செய்து தரும்படி இந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த மக்கள் சட்ட உரிமை கழகம் அப்படின்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சி, ஜாதி அமைப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு. எல்லாருமே இதுல இருக்கலாம், உறுப்பினர் ஆகலாம். இன்னொன்னு, உண்மையாலுமே இந்த பிரதோஷ மகளிருக்கு இன்னொரு முறை நான் நன்றியை சொல்லிக்கிறேன். காரணம் என்னன்னா, 2 நாளுக்கு முன்னாடி காவல்துறையில போய் இந்த இடத்துக்கு அனுமதி வழங்க இருந்தாங்க. நீங்களே போயிட்டு வாங்கம்மா, போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னும். இல்லைங்க, எங்க கோயில் நிர்வாகிகளை கூட்டிட்டு தான் போவோம். நாங்க கோயில் நிர்வாகத்தின் மேலேயும் நிர்வாகிகள் மேலேயும் அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு மட்டும் இல்ல, காலம் சென்றாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த நிகழ்வு இன்னும் வெற்றிகரமாக நடக்க வேண்டும்னு நான் சார்ந்த அந்த எல்லாம் வல்ல ஈசனை வேண்டிக் கொண்டு, ஏன்னா மகா சிவராத்திரி எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்கும். நீங்க விடிய விடிய முடிச்சிட்டு இருக்கணும். அந்த முடிச்சிட்டு இருக்கிறன்ற அந்த டைம் கூட இருக்குது. 11:45 to 12:15. இந்த அரை மணி நேரம் மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா இன்னைக்கு டேப்லெட் எடுக்கிறவங்க இருக்கிறீங்க, உடல் நல குறைவானவங்க இருக்கிறீங்க, உடல் தகுதியானவங்க நீங்க விடிய விடிய கூட முடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த 11:45 to 12:15 கண்டிப்பா இந்த அரை மணி நேரம் முடிச்சு இந்த எல்லாம் வல்ல ஈசனோட அருள் உங்களுக்கு கிடைச்சி நீங்களும் உங்க குடும்பமும் உங்க குடும்பத்தை சார்ந்த அனைவரும் உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டமும் விலகி எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோயில் கமிட்டியின் சார்பாக நானும் ஒருவனாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மற்றும் கேடை பெறும் இனியா
எங்க பாரு